இது என்ன கார் போதா பஸ் போதா? உங்க பைக் போறது தானே. இது போட்டு கொடுத்தா உங்களுக்கு புண்ணியம். இதையாவது இன்னும் உனக்கு ரோடு பெருசா போடுவாங்களா உனக்கு நல்லா மொத்தமா? கேட்டதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் நீங்க போய் நகராட்சி கேளுங்க. ரோடு போட்டாங்க நேற்று சும்மா கொஞ்சம் ஜல்லி கொண்டாந்தாங்க. இந்த பக்கம் பாதி அந்த பக்கம் பாதி பிரிச்சு விட்டுட்டு போயிட்டாங்க. நாங்க நடந்தாக்கா ஜல்லி எங்க கூடவே வருது. நாங்க முடியாதவங்க எல்லாருமே என்ன பண்ண முடியும்? இதுலதான் நடந்து போனோம். இதுக்கு ரோடு போட்டு கொடுக்கலன்னா நாங்க மீண்டும் நாங்க வரதா செய்வாங்க, போராட்டம் பண்ணுவோம். ரோடு எப்படி போட்டுருக்காங்க? ஜல்லி தார் ரோடு தான் போட்டுருக்காங்க. சிமெண்ட் ரோடு கேட்டோம், சிமெண்ட் ரோடு எங்களுக்கு போடல. தார் ரோடு போட்டு கொடுத்தாங்க, அதுவும் சரியா போடாம அப்படியே பேந்துக்கிட்டு வருது. அப்படியே கால் வச்சாக்கா நீங்களே பாத்துட்டு வந்து பாத்துட்டு போங்க. சொல்லுங்க ஐயா. ஐயா, குன்னமஞ்சேரி இந்திரா நகர் 1ஆம் நம்பர் வார்டு. இதுல எங்களுக்கு வார்டு நம்பர் இவன் பேரு என்ன பேரு, செங்கல்ராயன் தான் வார்டு நம்பர் எங்க ஏரியாவுக்கு. அந்த வார்டு நம்பர் ஆக்கிறவர் காலையில் வந்தாரு. கேட்டதுக்கு என்னன்றாரு, இது என்ன கார் போதா பஸ் போதா? உங்க பைக் போறது தானே. இதே முன்ன கல்லா பள்ளமா இருந்துச்சு, இது போட்டு விட்டுக்கிறோம், இது போதாதா உங்களுக்கு அப்படின்னு அவர் கேட்கிறாரு. கச்சைக்காரர்கிட்ட சொன்னது நான் கேட்டேன். ஐயா, நாங்க எழுதி மனு கொடுத்தது என்ன, சிமெண்ட் ஓட போட சொல்லி தான் நாங்க 3-4 தடவை மனு கொடுத்தோம் பஞ்சாயத்து போர்டில். பரிமளா மேடத்தை வச்சும் கொடுத்துக்கிறோம், கச்சைக்காரர் வச்சும் கொடுத்துக்கிறோம். அப்படி இருக்கும்போது நீங்க சிமெண்ட் ஓடு போடுறேன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரக்கு ஒரு ஜல்லி கொண்டு தார இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசியிலேருந்து போட்டு விட்டு போயிட்டீங்க. இது எதுக்கு? மழை பெஞ்சா ஒரு மழை பெஞ்சு தண்ணி வந்தா பூரா பேத்துக்குன்னு போயிடும். இந்த பேத்து போய் நீங்களே கையில பேத்து பாருங்க அப்படின்னு சொல்லி காலைல கேட்டீங்க. இதுல என்ன, இதே போட்டு கொடுத்து அந்த கான்ட்ராக்டுக்காரன் என்னன்றான், இது போட்டு கொடுத்தா உங்களுக்கு புண்ணியம். இதையாவது இன்னும் உனக்கு ரோடு பெருசா போடுவாங்களா உனக்கு நல்லா மொத்தமா அப்படின்றான் அந்த கான்ட்ராக்டுக்காரன். கொடையை பிடிச்சிக்கின்னு, சேப்பு கொடை பிடிச்சிக்கின்னு, இந்த ரோடு போடுறதே உங்களுக்கு புண்ணியம் அப்படின்ட்டு போறோம். அப்ப எங்களை பார்த்தா என்ன உங்களுக்கு மட்டமாக்குது சொல்லு? எங்களுக்கு இது வரல இதே மாரி தான் பண்ணிக்கின்னு பட்டாவும் கொடுக்க மாட்டானுங்க, இது பண்ண மாட்டானுங்க, இதே மாரி தான் பண்ணிக்கிறாங்க. எங்களுக்கு பட்டாவும் வர்றதில்ல. இந்த முறை எவன் இப்ப எங்களுக்கு பட்டா கொடுக்க போறானோ அவங்களுக்கு ஏதாவது ஓட்டே போடுவோம். இந்த ஊர்ல ஒரிஜினல் பட்டா கொடுக்குறவனுக்கு நாங்க முடியாதவங்க எங்க போறது? நான் சொல்லி எடுத்து வண்டி எல்லாம் ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது. அந்த நிலையில நாங்க இருக்கிறோம். எங்க போனாலும் நாங்க கூட போய் இது பண்றோம். என்ன பண்ண முடியும் சொல்லு? நாங்க 5 வருஷமா மனு கொடுத்தோம். 2000 போட்டு கொடுத்த ரோடுங்க ஐயா. 2000 போட்டு கொடுத்த ரோடு 5 வருஷமா மனு கொடுத்து நாங்க நகராட்சியில் போய் போராடி 5 வருஷமா அளவு எடுப்பாங்க. 5 வருஷமா ஒரு 20 தாண்டத்தை அளவு எடுத்தோம். ரோட்டை அளவெடுத்து கட்ட இப்ப 2006 எலெக்ஷன் சமயத்துல எங்களுக்கு ரோடு போட்டு கொடுத்துக்கிறாங்க. நாங்க தொழில்நோயாளிங்க, மாற்றுத்திறனாளி இருக்கிற கால் கை இல்லாத இடத்துல நாங்க எப்படி ஐயா நடக்கிறது? ஒரு வார்டு கவுன்சிலர் வரல, ஒரு நகராட்சி தலைவர் வரல, எந்த அதிகாரியுமே வரல. இந்த கான்ட்ராக்ட் எடுத்தவனை கேட்டா, என் நல்லா போட்டு கொடுத்த கேட்டா எங்களுக்கு பேசாதீங்க, நீங்க போய் நகராட்சியை கேட்டுங்க அப்படின்னு நேற்று அலுவலகத்தை கொடிமே சொல்றேன். அலுவலகத்தை கொடிமே சொல்றேன். நீங்க நகராட்சி கேட்டுக்க. 20 நிமிஷத்துல கொண்டாந்து ஒரு 10 பேர் வந்தாங்க. ஒரு தார் வண்டி கொண்டாந்து மரமா அடித்தாங்க. அடிச்சு விட்டு ஒரு வண்டியில நோய்ச்சி அந்த பட்டாணி செல்லி வந்துச்சு. தார் கலந்து 20 நிமிஷத்துல போட்டு விட்டு எங்களை யாரும் கேட்காதீங்க அப்படின்னு போயிட்டாங்க. கேட்டதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் நீங்க போய் நகராட்சியில் கேளுங்க அப்படின்ட்டாங்க. நாங்கள் நல்லா ஊர்த்தனம்னா கேட்டு நாங்கள் கேட்டு சொல்லி போட்டோம். நல்லா போட்டுக்கோ, நல்லா போட்டுக்கிட்டு இதுக்குமே எங்களால் போட முடியாது அப்படின்னு சொல்லி. என் பேர் தேவராஜ்.